நாச்சியார் திருமொழி மூன்றாம் திருமொழி கோழி அழைப்பதன் முன்னம். முன்பதிகத்தில் கண்ணனும் ஆண்டாள் முதலான இடைப்பெண்களும் கூடியிருக்க, இதை கண்ட இடைப்பெண்களின் பெற்றோர், இப்படியே இவர்களை விட்டோம் என்றால் இவர்களின் கூடலினால் ஆனந்தம் தலைக்கேறி இவர்கள் அழிந்தே விடுவார்கள் என்றெண்ணி தங்கள் பெண்களை கண்ணனிடமிருந்து பிரித்து நில வரைகளிலே அடைத்து விட்டனர். அந்நிலையிலே அப்பெண்கள் ஒரு பக்கமும் கண்ணன் மற்றொரு பக்கமும் தனித்தனியே மிகவும் வருந்தி வாடினர். இதை கண்ட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள், இவர்களை இப்படியே பிரித்து வைத்தால் இவர்கள் இறந்தே விடுவார்கள். கண்ணனுடன் நாமே இவர்களை சேர்த்தால் அதுவும் விபரீதமாக முடிகிறது. ஆக இவர்களை கண்ணனுடன் சிறிதளவு சேரும் வகையில் நல்ல கணவரை பெறச் செய்யும் பனி நீராட்டம், அதிகாலையில் எழுந்து நதியில் நீராடுவது என்னும் செயலில் ஈடுபடுத்தி அந்த சமயத்தில் கண்ணனுடன் சிறிது நேரம் இருக்க அனுமதித்து நாம் அதை கண்டும் காணாமல் இருப்போம் என்று அப்பெண்களை பனி நீராடக் கோரினார்கள். கண்ணன் இவர்களை விடாமல் கவனித்து வருவதால் இந்த விஷயம் தெரிந்து அப்பெண்கள் அதிகாலையில் நீராடச் செல்லும் போது பின்தொடர்ந்து சென்றான் கண்ணன். அப்பெண்கள் எவ்வளவு முன்னெச்சரிக்கையுடன் கண்ணனுக்கு தெரியாமல் நீராடப் போனாலும் எப்படியோ பின்தொடர்ந்து சென்று அவர்கள் போன பொய்கை கரைக்கே இவனும் சென்றான். அவர்கள் இடைப்பெண்கள் ஆகையாலே தங்கள் வஸ்திரங்களை கரையில் களைந்துவிட்டு நதியில் சென்று நீராடினர். அந்த சமயத்தில் கண்ணன் வந்து அந்த வஸ்திரங்களை எடுத்து கொண்டு குருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான். நீராடிவிட்டு வெளியே வந்த பெண்கள் தங்கள் துணிகளை காணாமல் இது ஆகாசம் கொண்டதோ, திசைகள் கொண்டதோ, இக்குளம் கொண்டதோ, இல்லை நம் கண்ணன் தான் கொண்டானோ என்று கலங்கி அங்கே குருந்த மரத்தின் மேலே கண்ணனை பார்த்து நடந்த விஷயத்தை உணர்ந்தார்கள். எப்படி இவன் நம் புடவையை பிடித்து கொண்டு நம்மை பின்தொடர்ந்து வந்து நாம் அறியாதபடி இவற்றை கொண்டானோ, அதே போல நாமும் இவனிடத்தில் எப்படியாவது இதை வாங்க வேண்டும் என்று பார்த்து பல வழிகளில் கேட்டு கடைசியில் தங்களின் துன்பத்தை அவனுக்கு அறிவிக்க அவனும் அவர்களுக்கு துணிகளை திருப்பிக் கொடுத்து அவர்களுடன் கூடியிருந்தான். முதல் பாசுரம். தாங்கள் படும் துன்பத்தை கூறி கை தொழுது வஸ்திரங்களை தரும்படி யாசிக்கிறார்கள் கோபியர்கள். பாசுரம். கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம், ஆழியன் செல்வன் எழுந்தான், அரவணை மேல் பள்ளி கொண்டாய், ஏழமை ஆற்றவும் பட்டோம், இனி என்றும் பொய்கைக்கு வாரோம், தோழியும் நானும் தொழுதோம், துகிலை பணித்தருளாயே. பொருள். திருவனந்தாழ்வான் ஆகிற படுக்கையின் மேலே சயனித்திருப்பவனே, குளத்தில் நன்றாக மூழ்கி நீராடுவதற்காக கோழி கூவுவதற்கு முன் இங்கே வந்தோம். இப்பொழுது செல்வத்தை உடைய சூரியனும் உதித்தான். நாங்கள் இங்கே மிகவும் துன்பப்படுகிறோம். இனி நாங்கள் குளத்திற்கு எப்பொழுதும் வரமாட்டோம். தோழியும் நானுமாக உன்னை கைகூப்பி வணங்குகிறோம். எங்கள் துணிகளை கொடுத்தருள வேண்டும். இரண்டாம் பாசுரம். இவர்கள் நம்முடன் கூடியிருக்க ஆசைப்படாமல் வஸ்திரங்களை கேட்கிறார்களே என்றெண்ணி கரையில் மீதமிருந்த சில வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டான் கண்ணன். அதை கண்ட பெண்கள் அவனிடம் தங்கள் வஸ்திரங்களை தருமாறு மிக்க வருத்தத்துடன் பிரார்த்திக்கிறார்கள். பாசுரம். இதுவென் புகுந்து இங்ககந்தோ, இப்பொய்கைக்கு எவ்வாறு வந்தாய்? மதுவின் துளாய்முடி மாலே, மாயனே எங்கள் அமுதே, விதி இன்மையால் அது மாட்டோம், வித்தக பிள்ளாய் விரையேல் குதிகொண்டு அரவில் நடித்தாய், குறுந்திடை கூரை பணியாய். விளக்கம். இங்கே என்ன காரியம் நடந்தது? ஐயோ, இந்த பொய்கைக்கு எவ்வழியாலே நீ வந்தாய்? தேன் ஒழுகும் இனிய திருத்துழாய் மாலையை அணிந்த கிரீடத்தை உடைய பெரியோனே, ஆச்சரியமான செயல்களை உடையவனே, எங்களுக்கு அமிர்தத்தைப் போல இனிமையாக இருப்பவனே, எங்களுக்கு பாக்கியம் இல்லாததாலே உன்னுடன் கூடியிருக்க இசைய மாட்டோம். ஆச்சரியமான லீலைகளை உடையவனே, அவசரம் கொள்ள வேண்டாம். காளியன் என்னும் நாகத்தின் மீது குதித்து நாட்டியம் ஆடியவனே, குருந்த மரத்தின் மேல் வைத்திருக்கும் எங்கள் துணிகளை எங்களுக்கு கொடுத்தருள வேண்டும். மூன்றாம் பாசுரம். அவன் வஸ்திரங்களை கொடுக்கிறேன் என்று கூற அதை நம்பி பொய்கையிலிருந்து வெளியே வந்த சில பெண்களை பார்த்து சில ஆசை வார்த்தைகளை கூற அதை கண்டு அவர்கள் எங்கள் வஸ்திரங்களை கொடுத்து விடு, நாங்கள் இங்கிருந்து செல்கிறோம் என்று கூறுகிறார்கள். பாசுரம்.
எல்லே ஈதென்ன இளமை எம்மனைமார் காணில் ஒட்டார் பொல்லாங்கு ஈதென்று கருதாய் பூங்குருந்தி ஏறி இருத்தி வில்லால் இலங்கை அளித்தாய் நீ வேண்டியதெல்லாம் தருவோம் பல்லாரும் காணாமே போவோம் பட்டை பணித்தருளாயே. பொருள்: வில்லாலே இலங்கையை அளித்தவனே, என்னே இது என்ன விளையாட்டு? எங்கள் தாய்மார்கள் இங்கே நடப்பதைக் கண்டால் எங்களை இல்லத்திலே சேர்க்க மாட்டார்கள். நீயோ நாங்கள் இப்படி வஸ்திரம் இல்லாமல் இருப்பதை தவறு என்று எண்ணாமல் இருக்கிறாய். மலர்கள் மலர்ந்திருக்கும் குருந்த மரத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறாய். நீ எதை விரும்பினாலும் நாங்கள் கொடுக்கிறோம். இவ்வூரில் உள்ள பலரும் எங்களை பார்க்காதபடி நாங்கள் இல்லத்தை நோக்கி செல்வோம். எங்களுடைய பட்டு வஸ்திரங்களை கொடுத்தருள வேண்டும். 4ஆம் பாசுரம். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருந்த காலத்தில் இவர்களை அச்சப்படுத்தும் சில செயல்களை அவன் செய்ய, அதை கண்டு அவர்கள் தங்கள் துன்பத்தை சொல்லி அவனுடைய அருளை பிரார்த்திக்கிறார்கள். பாசுரம். பறக்க விழித்து எங்கும் நோக்கி பலர் குடைந்தாடும் சுனையில் அரக்கனிலா கண்ணநீர்கள் அலமருகின்றவா பாராய் இரக்கமேல் ஒன்றுமில்லாதாய் இலங்கை அளித்த பிரானே குரக்கரசு ஆவதறிந்தோம் குறுந்திடை கூரை பணியாய். பொருள்: லங்கையை அளித்த பிரானே, பலரும் நீராடும் இந்த பொய்கையின் கரையில் எல்லா திசைகளிலும் சுற்றி சுற்றி நன்றாக விழித்து பார்த்து எங்கள் கண்களில் கண்ணீர் அடக்கினாலும் நிற்காமல் தழும்புகிற படியை நன்றாக பார். சிறிது கூட இரக்கம் இல்லாதவனே, நீ மரம் ஏறும் குரங்குகளுக்கு தலைவன் என்பதை அறிந்து கொண்டோம். குருந்த மரத்தின் மேலே உள்ள எங்கள் வஸ்திரங்களை கொடுத்தருள வேண்டும். 5ஆம் பாசுரம். ஆண்டாள் முமுட்சுக்களின் ஆழ்வார்களின் குடியில் பிறந்தவளாகையால் எம்பெருமானின் திருவுள்ளத்தை அறிந்தவள். ஸ்ரீ கஜேந்திராழ்வான் ஆபத்திலே அழைத்த போது எம்பெருமான் தன் மேன்மை பாராமல் வந்தான். இதை கருத்தில் கொண்டு எப்படி ஸ்ரீ கஜேந்திராழ்வார் துன்பப்பட்டாரோ அதைவிட அதிகமாக நாங்கள் துன்பப்படுகிறோம். ஆகையால் எங்கள் வஸ்திரங்களை கொடுத்தருள வேண்டும் என்கிறாள். பாசுரம். காலை கது விடுகின்ற கயலோடு வாளை விரவி வேலை பிடித்து என்னை மார்களோட்டில் என்ன விளையாட்டோ கோலச் சிற்றாடை பலவும் கொண்டு நீ ஏறி இராதே கோலம் கரிய பிரானே குறுந்திடை கூரை பணியாய். பொருள்: கரிய திருமேனியை உடைய எம்பெருமானே, கயல் மீன்களும் வாளை மீன்களும் ஒன்றாய் கூடி எங்கள் கால்களை கடிக்கின்றன. நீ இப்படி எங்களை துன்புறுத்துவது தெரிந்து எங்கள் அண்ணன்கள் வேலை பிடித்து கொண்டு வந்து உன்னை விரட்டிவிட்டால் அது வேறு விதமான விளையாட்டிலே முடிந்து விடுமன்றோ? நீ அழகிய சிற்றாடைகளை அணிந்து கொண்டு மரத்தின் மேல் இருக்காமல் குருந்த மரத்தில் உள்ள எங்கள் வஸ்திரங்களை கொடுத்தருள வேண்டும். 6ஆம் பாசுரம். இதில் தாங்கள் பொய்கையில் இருக்கும் தாமரை தண்டுகளாலே துன்பப்படுவதை கூறி பிரார்த்திக்கிறார்கள் கோபியர்கள். பாசுரம். தடத்தவிழ் தாமரை பொய்கை தாள்கள் எம் காலை கதவ விடத்தேல் எரிந்தாலே போல வேதனை ஆற்றவும் பட்டோம் குடத்தை எடுத்தேற விட்டு கூத்தாட வல்ல எம் கோவே படிற்றை எல்லாம் தவிர்ந்து எங்கள் பட்டை பணித்தருளாயே. பொருள்: விசாலமாகவும் மலர்ந்த தாமரைகளை உடையதுமான பொய்கையிலே தாமரை தண்டுகள் எங்கள் கால்களை கடிக்க விஷத்தை உடைய தோளாலே கொட்டப்பட்டதை போல நாங்கள் மிகவும் வேதனைப்பட்டோம். குடங்களை உயர எரிந்து கூத்தாட வல்ல எங்கள் தலைவனே, நீ செய்யும் தீம்புகளை விட்டு எங்கள் பட்டு வஸ்திரங்களை கொடுத்தருள வேண்டும். 7ஆம் பாசுரம். இதில் எங்களை போன்ற பெண்களை துன்புறுத்தி நீ நீதி தவறாதே என்று அறிவுரை கூறுகிறார்கள். பாசுரம். நீரிலே நின்று அயர்கின்றோம் நீதி அல்லாதன செய்தாய் ஊரகம் சாலவும் செய்தால் ஊழி எல்லாம் உணர்வோனே ஆர்வம் உனக்கே உடையோம் அம்மனைமார் காணில் ஒட்டார் போர விடாய் எங்கள் பட்டை பூங்குருந்து ஏறியிராதே. பொருள்: ஒருவரும் இல்லாத ஊழி காலத்திலும் எல்லோரையும் காக்கும் சிந்தனையுடன் இருப்பவனே, நாங்கள் நீரிலே நின்று வருந்துகிறோம். அநீதியான செயல்களை செய்தாய். உன்னிடத்திலிருந்து தப்புவோம் என்று பார்த்தால் எங்கள் இல்லங்களும் ஊரும் மிகவும் தொலைவில் உள்ளன.
நீ எங்களை இப்படி செய்தாலும் நாங்கள் உன்னிடத்திலே அன்பு கொண்டுள்ளோம். எங்கள் தாய்மார்கள் நாங்கள் உன்னுடன் கூடியிருப்பதைக் கண்டால் அனுமதிக்க மாட்டார்கள். எங்கள் பட்டு வஸ்திரங்களை கொடுத்தருள வேண்டும். மலர்ந்த மலர்களை உடைய குருந்த மரத்தில் அமர்ந்திருக்காதே. 8ஆம் பாசுரம். உனக்கு வெட்கப்பட வேண்டும்படியான உறவை உடையவர்கள் இங்கே வந்துள்ளார்கள். அவர்கள் முன்பு தீம்புகளை செய்து அவமானப்படாதே கண்ணா என்கிறார்கள். பாசுரம். மாமிமார் மக்களே அல்லோம் மற்றும் இங்கு எல்லாரும் போந்தார். தூமலர் கண்கள் வளரத் தொல்லையிரா துயில்வானே. சேமமேல் அன்றிது சாலச் சிக்கென நாம் இது சொன்னோம். கோமள ஆயர் கொழுந்தே குறுந்திடை கூரை பணியாய். பொருள். முற்காலத்தில் பகலெல்லாம் தீம்பு செய்து இரவு பொழுதில் பரிசுத்தமான மலர் போன்ற கண்கள் உறக்கத்திற்கு ஆட்படும்படி சயனித்திருப்பவனே, இங்குள்ளவர்கள் உனக்கு மாமன் மகள் முறையை உடையவர்கள் மாத்திரமன்று, மற்றும் உள்ள உறவு முறைகளான மாமிமார் அவர்கள் தாய்மார் ஆகியோரும் வந்துள்ளனர். நீ செய்யும் இந்த தீம்பு தகுதியான செயலன்று. இவ்வார்த்தையை நாங்கள் உண்மையாக கூறினோம். ஆயர் குடிக்கு இளம் கொழுந்து போன்றவனே, எங்கள் வஸ்திரங்களை கொடுத்தருள வேண்டும். 9ஆம் பாசுரம். எம்பெருமான் 2 நிலைகளில் இருப்பான். தன்னை கொண்டாடுபவர்க்கும் காரியம் செய்வான், தன்னை நிந்திப்பவர்க்கும் காரியம் செய்வான். நாம் இவனை கொண்டாடி நன்மை பெறவில்லை, அதனால் நிந்தித்து பார்க்கலாம் என்று நிந்திக்கிறார்கள். பாசுரம். கஞ்சன் வலை வைத்த அன்று காரிருள் எல்லில் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்ற இக்கன்னியரோமை அஞ்ச உரைப்பாள் அசோதை ஆனாட விட்டிட்டிருக்கும் வஞ்சக பேச்சிப்பால் உண்ட மசிமயிலி கூரை தாராய். பொருள். கம்சன் உன்னை அழிக்க நினைத்த காலத்தில் மிக்க இருளை உடைத்தான இரவில் பிழைத்து இப்பொய்கையில் நிற்கின்ற இளம் பெண்களான எங்களுக்கு நெஞ்சில் துக்கத்தை கொடுக்க இங்கே வந்து சேர்ந்தாய். அன்னை யசோதை பிராட்டியோ நீ பயப்படும்படி உன்னை அதட்ட மாட்டாள். நீ தீம்பு செய்யும் அளவுக்கு உன்னை அனுமதிக்கிறாள். வஞ்சனை கொண்ட பூதனையின் பாலையும் உயிரையும் உண்ட லஜ்ஜையில்லாதவனே, எங்களுடைய வஸ்திரங்களை கொடுத்துவிடு. 10ஆம் பாசுரம். இந்த பதிகத்தை நன்கு கற்றிருப்பவர்களுக்கு பலன் கூறி முடிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். பாசுரம். கன்னியரோடு எங்கள் நம்பி கரிய பிரான் விளையாட்டை பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த புதுவையர்கோன் பட்டன் கோதை இன்னிசையால் சொன்ன மாலை ஈரைந்தும் வல்லவர் தாம் போய் மன்னிய மாதவனோடு வைகுந்தம் புக்கிருப்பாரே. பொருள். எங்கள் சுவாமியான கரிய நிறத்தவனான கண்ணபிரான் ஆயர் சிறுமியர்களுடன் செய்த தெய்வீக விளையாட்டை குறித்து பொன் போன்று அழகிய மாடங்களால் சூழப்பட்ட திருவில்லிபுத்தூரில் உள்ளவர்களுக்கு தலைவரான பெரியாழ்வார் திருமகளான கோதை நான் இனிய இசையால் அருளி செய்த பாமாலையாகிய இந்த 10 பாசுரங்களையும் கற்க வல்லவர்கள் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் ஸ்ரீவைகுந்தத்தை அடைந்து அங்கே எப்பொழுதும் பொருந்தி வாழ்கின்ற ஸ்ரீமன் நாராயணரோடு கூடி உயர்ந்த அனுபவத்துடன் வாழ்வார்கள். 3ஆம் திருமொழி நிறைவடைந்தது.